இந்த வாரம் அவர் தேங்காய் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்கலாமா? இந்த தேங்காயெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க. எப்போவுமே பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 10 காய் கேட்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 15 காயாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த டைம் தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான காயாக தான் பார்த்து வாங்கியிருக்கிறாரு. பாருங்கள், தண்ணி நல்லா அடிச்சுங்க. சூப்பரான காய், கண்ணில் பார்க்கும்போதே தெரியும். இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து அப்படியே சுண்டி பார்த்தே கண்டுபிடிச்சிருவார் இது எந்த மாதிரி ரகம். உள்ள பருப்பு வந்து நல்லா சூப்பரான பருப்பு இருக்கா என்ன ஏதுன்ட்டு. சின்ன வயசுலேருந்து என்னுடைய கணவர் வந்து படிக்கவெல்லாம் போக முடியலைங்க, ரொம்ப வறுமை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, என் கணவர் வீட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி காய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவரும் வந்து காய் வியாபாரம் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. கொரோனா வரைக்கும் நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டு இருந்ததுங்க. கொரோனா டைமுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து எப்படி சமாளிக்க முடிஞ்சது அப்படின்னா, இவர் வந்து என்னை நல்லபடியாக படிக்க வச்சார். என் வீட்டில் வந்து என்னோடய பிறந்த வீட்டில் பாதி படித்தேன் அப்படின்னா, புகுந்த வீட்டில் பாதி படித்து முடித்தேன். ஸோ இவர் தான் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு டீச்சர் வேலையை என்னால் வாங்க முடிஞ்சது படிக்க வச்சங்காட்டி. அப்போ வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் கொரோனா டைமில் என்னால் சமாளிக்க முடிஞ்சது. இப்போ வந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேங்க. ஏன்னா என்னுடைய சன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இனி வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறோம், அதுவும் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்னால் அதில் பாதி இதில் பாதி கவனம் செலுத்த முடியல. ஸோ பையனை நான் ஃபஸ்ட்டு அவன் நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் நிறைய விஷயங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவனை இன்னும் மைல்டு ப்ராப்ளம் இருக்குது, அவனை அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படியோ விடு வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ அவனை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அவனை +2 வரைக்கும் படிக்க வச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் சேர்த்திருக்கேன். அவனால் வந்து ஹிஸ்ட்ரி வந்து பண்ண முடியும், அவனுக்கு நல்லா பேச முடியும். பட் எழுதவோ இல்லை இது பண்ண முடியாது, கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்டோரியெல்லாம் நம்ம சொல்லும்போது புரிஞ்சுக்குவான். ஸோ ஏதோ ஒரு டிகிரி அவனுக்கு இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்காலத்தில் அவனுக்கு கிடைக்கும்போது, ஒரு கடவுளோட அனுகிரகத்தில் ஏதோ ஒன்று கிடைக்கும்போது அவனுக்கு அந்த டைமில் டிகிரி வேணும் அப்படின்னா நான் அந்த டைமில் அலைய முடியாது அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் முடிக்க போகிறாரு. செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், பகிர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து புதுசு தாங்க. நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பையனையும் வேறு கவனிக்கணும். அவனுக்கு வந்து எப்படின்னா, நான் காலேஜுக்கு போனாலும் அங்கேயே நான் வெயிட் பண்ணி அவனை கூப்பிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் கிளாஸும் அவன் போவான் மத்தியானத்துக்கு மேலே. ஸோ ஈவினிங் வந்த பிறகு 4-5 டியூஷன் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து டேப்லெட்டு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்துக்குமே நான் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதுவும் நான் ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்தேன், என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்குது, குழந்தை இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பி, உனக்கும் வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஏதாவது ஒரு இன்கம் வந்ததுன்னா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ 35 சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 15 சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா 50 ஆகிடும். 50 ஆச்சுன்னா லைவு நான் பெரிய வீடியோலாம் போட முடியும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டேக் கேர், பை.